ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகனோட பராசக்தி திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு கொண்டு வந்து பல கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து இப்போ இந்த அஃபீஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ இந்த ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அமரன். ஸோ அந்த திரைப்படம் வந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து அவர் வந்து ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ஒரு புதிய திரைப்படத்தை வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை முடித்த உடனே வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் சுதா கோங்கரோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒரு அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா அப்படின்றது நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமானவர்களில் நடிச்சிருக்காங்க. ஸோ இலங்கையில் தான் வந்து இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ அப்பப்போ வந்து அந்த திரைப்படத்தை ஷூட்டிங்கில் வந்து சில வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. படத்தோட படப்பிடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஸோ இன்னொரு பக்கம் வந்து 2026 பொங்கலுக்கு தான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட அஃபீஷியல் நியூஸே வந்துருச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட ஓடிடி உரிமை குறித்து வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா நம்மளோட பராசக்தி திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து வாங்க வந்து முன் வந்திருக்காங்களாம். அதாவது இவங்க பராசக்தி படக்குழுவினர் வந்து 50 கோடிக்கு வந்து இவங்க வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 45 கோடி வரைக்கும் வாங்க நாங்கள் தயாராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து படக்குழுவினர் வந்து அவங்க 50 கோடியிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது இப்போ தான் அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுலாம் வந்து வேற ஒரு நிறுவனம் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன முடிவு செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி தான் இருந்தாலும் பராசக்தி திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 50 கோடி வசூல் செஞ்சது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு.